ஹே காய்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எம்டிகே ஃபிஷ் vloggers. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் ஹாபிஸ் லவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு குளத்தூர்னா எந்த ஏரியா அப்படின்னு. ஆமாங்க, அந்த ஏரியாவுக்கு தான் நான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குளத்தூர் அக்வேரியம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்ல போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குளத்தூர் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயின் புக் பண்ணி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேயே ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்கன்னா ஆயிக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே நிறைய ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும். அங்கே சாப்பிட்றதா சாப்பிட்டுங்க, இல்லைனா வெளியே அவுட்ரு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பர்ஸ் பஸ்ஸெல்லாம் குளத்தூர் போகும். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் அப்படி இல்லைன்னா குளத்தூர் பைபாஸ் கேளுங்க. ஒருத்தருக்கு 10 ரூபா தான் செலவு ஆகும். நீங்கள் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து வந்துக்குங்க. ஏன்னா இதுதான் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. நீங்கள் வந்தவொடனே பேக்கெட் ஃபிஷ்ஷிங்கில் ஸ்டார்ட் ஆகிடும். எதிர்பார்த்த மாதிரி ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா உள்ளே இன்டீரியரில் போக தான் நிறையா ஷாப்லாம் நிறையா இருக்கும். அக்வேரியம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. அதாவது அக்வேரியம் ஃபீல்டு மட்டும்தான். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிய கடை எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பேசிக்கான அக்வேரியம் செட்டப் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலான அக்வேரியம் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லெவல்லேருந்து ப்ரொஃபஷ்னல் லெவல் வரைக்கும் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, பெட்ஸு, பேர்ட்ஸு, அதுக்கான கேஜ் ஆக்சசரிஸ் எல்லாமே A to Z எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. உண்மையாக சொல்கிறேன், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற பேக்கெட் ஃபிஷ்ஷிங்கு, அங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேட்டுமே உங்கள் ஏரியாவில் இருக்கிறத விட ரொம்பவே ப்ரைஸ் ட்ராப் பண்ணி ரொம்பவே கம்மியாக சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்களே அங்கே போய் நிறைய ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஃபிஷ் ஹாபிஸ், அதுவும் இல்லாமல் பெட் லவர்ஸு, அப்புறம் நிறைய பேர் பேர்டு பெட்டில் நிறைய பேர் வளர்த்திட்டு இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு நல்ல ஏரியா. சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரீட்டெயிலில் சேல் பண்ணுறாங்க, ஹோல்சேலில் சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஷாப் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்டுக்கு தனி ஷாப் வச்சுருக்காங்க, பேர்டோட ஆக்சசரிஸ் தனி ஷாப் வச்சுருக்காங்க. அதேமாதிரி டேங்க்கில் தனித்தனி ஷாப் வச்சுருக்காங்க. டேங்க்கில் நார்மல் டேங்க் இருக்குது, இம்போர்ட்டட் டேங்க்கு, மோல்டிங் டேங்க்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ லாங்காக வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே ஃபிஷ்ஷு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அது நம்ம போகிற வரைக்கும் இது தாங்குமா அப்படின்னு அவங்ககிட்டயே சொன்னிங்கன்னா இவங்க நல்லா பேக் பண்ணி தருவாங்க. எத்தனை நாள் நீங்கள் ட்ராவலிங்கோ அந்த நாள் இப்போ தாங்குற மாதிரி பேக் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் உள்ளூரில் உங்கள் லோக்கல்லே ஒரு ஃபிஷ் தேடிருப்பீங்க, அந்த மீன் கிடைக்காம இருக்கும். இல்லைனா ஒரு அக்வேரியம் ஷாப் போய் பார்த்துருப்பீங்க, அங்கே அந்த மீன் கிடைக்காம இருக்கும். அப்படி ஏதாவது ஃபிஷ்ஷஸ் இல்லைனா வெரைட்டி ஃபிஷ்ஷு, பெட்டு ஏதாச்சும் இருந்தாலுமே இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் லோக்கல் ஏரியாவில் கிடைக்காத நிறையா ஃபிஷ், நிறையா பெட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரேட் ரொம்ப சீப் ரேட்டில் இருக்குது. நீங்கள் தாராளமாக பை பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர்த்துக்கு ஃபுல் பிளைன் கலரில் இருந்தால் மீனில் ரொம்ப பிடிக்கும். அதிலே பிளாக் ஃபுல் பிளாக் இருந்தால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கே அதை எதிர்பார்த்து போனோம். அதே மாதிரி ஃபுல் பிளாக் ரவுண்ட் எண்ட் ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்து ஷாப்லேயே ஒன்று இருந்துச்சு. 2 நாங்கள் பை பண்ணிட்டு வந்துட்டோம். தாராளமாக வாங்கலாம். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஃபைட்டரில் ப்ளக்கார்டில் காப்பர் வெரைட்டி ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்களுக்கு பிடிக்கும். காப்பர், நீமோ கேண்டி, கேலக்ஸி இந்த மாதிரி நிறைய நிறைய பாப்புலர் ப்ரீட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், குவாலிட்டியெல்லாம் சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ப்ரைஸ் ரொம்ப சீப் ரேட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே ஃபிஷ்ஷு மட்டும் ரேட்டு கம்மியாக கொடுக்க மாட்டேங்க. இவ்வளோ பெரிய ஃபவுண்டைன் பார்த்துக்கேன். இவ்வளோ பெரிய ஃபவுண்டைன் ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதாவது நேரில் விசிட் பண்ணால் ரொம்பவே சீப் ரேட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பாப்புலரான கடை, அதாவது மெரைன் அக்வேரியம். நிறைய பேர்த்துக்கு மெரைன் அக்வேரியம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபைண்டிங் நியூமோ படத்தில் வர அந்த கேரக்டர் ஃபிஷ்ஷஸ்ஸு. இது பேர் க்ளவுன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அப்படி சொன்னால் தெரியாது. நியூமோ ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு படம். நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அக்வேரியமில் ஃபிஷ்ஷு மட்டும் சேல் மட்டும் பண்ணாமல் அதுக்கான செட்டப் எல்லாமே அவங்கள ஃப்ரீயாக பண்ணி தராங்க.
அதாவது வந்து இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் மட்டும் வாங்கிட்டால் போதும், அவங்களே செட்டப்லாம் வந்து பண்ணி தந்துடுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வெரைட்டியான க்ளவுன் ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து ரொம்ப சீப் ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக போய் மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஹாபீஸ் பெட் லவர்ஸில் இருந்தீங்கன்னா. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏரியா, நல்ல ஒரு செம்ம ஏரியா. இந்த மெரைன் அக்வாரியம் இந்த கடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதேமாதிரி கஸ்டமர் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போய் அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல, அது எப்படி வந்து க்ரோத் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி வேறு டவுட் இருந்தால் அவங்க வந்து கேளுங்க. ஸோ மறக்காமல் அவங்க வந்து நல்லா கிளியர் பண்ணி விடுவாங்க. இந்த மெரைன் அக்வாரியமில் அந்த க்ளவுன் ஃபிஷ் மட்டும் கிடையாது, நிறையா சீ ஏஞ்சல் அந்த மாதிரி நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ மேலே இருக்கிற பார்த்திங்களா இந்த எல்லோ கலர் ஃபிஷ், அது இல்லாமல் ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜெல்லி ஃபிஷ்லாம் நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது, ரொம்பவே சீப் ரேட்டில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜெல்லி ஃபிஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாய்சனாக வந்து கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு. ஸோ அதாவது வந்து நீங்கள் வந்து அக்வேரியம் ஃபீல்டில் வளர்த்துறவங்களோட ஜெல்லி ஃபிஷ், இது வந்து பாய்சன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்த்தலாம். இந்த குளத்தூர்லாகவே வந்து பார்ட் 2 வந்து போட போகிறேன். ஸோ அதாவது 2 பார்ட்டாக வந்து போட போகிறேன். ஏன்னா இங்கே நிறையா ஏரியாஸ் வந்து நிறைய சீப் ரேட்டில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ஒரே பார்ட்டை வந்து முடிக்க முடியாது, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக பிரித்து போகிறேன். மறக்காமல் நீங்கள் பார்ட் 2 வந்து பாருங்கள். ஸோ நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மெரைன் அக்வேரியம் வந்து ஒரு 2 கடை இருந்துச்சு, அவ்வளோதான். மற்ற எல்லாமே நார்மல் ஆர்டினரி ஃபிஷ்ஷாக வந்து இருந்துச்சு. ஸோ ஆர்டினரி ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதோட ஃபீமேல் சைஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ஃபிஷ் சைஸு ஃபீமேல் சைஸ் எல்லாமே ஸோ செம்ம ஒரு அடல்ட்டு ஃபிஷ்ஷாக வந்து இருந்துச்சு. ஸோ இம்போர்ட்டட் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெளியே வந்து ஒரு 250க்கு, அதாவது 250 ரூபாய்க்கு விற்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் தாராளமாக பை பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் வந்து என் விரலை வச்சே காமிப்பேன், இந்த சைஸை வந்து நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கான லைஃப் ஃபீடு இங்கே வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் ஃபீடு, லைவ் பிளான்ட்டு எல்லாமே சேல் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதாவது பிளட் வார்ம் தான் இங்கே வந்து நிறைய சேல் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு லோக்கலில் வந்து கிடைக்கல, பிளட் வார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அந்த பிளட் வார்மை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஸோ அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பிளட் வார்ம் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம் லைஃப் ஃபிஷ்ஷஸ்க்கு. நீங்கள் பிளட் வார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ஒரு 10 to 13 ருபீஸ் தான் வந்து வருது. அதாவது 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபீடு. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா தான் நாங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து நீங்கள் நம்ம மறக்காம பார்க்கலாம். ஓகே பை. சொல்கிறேன்னு எனக்கு தெரியலடா. வீடியோவில் காட்ட சொல்லு அண்ணா, அந்த கூண்டு வீடியோவில் காட்டுங்க.